வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகேஷ் இன்ஜினி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். யூடியூபர்ஸ் பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளஸ் வெல்கம் டு ராகேஷ் ஜெனி. இந்த சோஷியல் மீடியா அலப்பறைகளுக்கு அப்படியே கண்டென்ட் தேடிட்டு இருக்கும்போது சரி இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல வர இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பத்தின அலப்பறைகள்லாம் ஏன் நம்ம வீடியோவா பேச மாட்டேங்கிறோம் அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. இந்த இன்ஃப்ளூயன்சரோட அலப்பறைகள்லாம் வீடியோவா போடணும்னா எப்படியும் ஒரு 20-30 எபிசோட் மேல போகுமாச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அதெல்லாம் எடுக்காம அவங்கள சில பேர் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு போலாம். இப்பதான் வரிசையா மாட்டினாங்க. அது இவங்களோட இவர் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூ. இவருக்கு 4.31 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவரு ஜாலியா ஹோட்டலா போய் வெரைட்டியா சாப்பிட்டு காட்டி நமக்கு வீடியோ எடுத்து போடுவாரு. நாமளும் இந்த சாப்பாடு மேல ஒரு ஏக்கத்தோட சொல்லு விட்டுட்டு இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. என் வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. We are pregnant. நாங்க என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிக்க போறோம். அதுவும் துபாயில தான் போய் கண்டுபிடிக்க போறோம். ஆனா கண்டுபிடிச்சிட்டு வந்து சென்னையில ஃபங்க்ஷனை கொண்டாட போறோம். ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன். அதை வந்து வீடியோவா எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க. வீடியோவோட வியூஸ் எல்லாம் சும்மா பயங்கரமா போச்சு. கூடவே சேர்ந்து அவங்க இதுலயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸும் வந்துச்சு. இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடாது, ஜெண்டரை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுனால தான் அதை இந்தியால பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருந்து நீங்க ஃபாரின்ல கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்க நீங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணா அது தப்பு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. இவரும் அதுக்கு பயங்கரமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இவர் 1993ல பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு இவர் என்ன குழந்தைன்னு தெரியுமா, ஆனா அப்போ அது பெரிய பிரச்சனை கிடையாது, பட் இப்போ அது பிரச்சனை, சோ நாங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு இர்ஃபானே சொல்றாரு. நல்ல விளக்கம் இல்ல, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ப்ரோ. சரிங்க நான் வீடியோ டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு. ஆனாலும் இந்த விஷயத்தை நாங்க கண்டிப்பா லேசா விட மாட்டோம், இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. ஜெண்டர் ரிவீல் செய்து தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட இர்ஃபான் சேனல்ல இன்அப்ராப்ரியேட் क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு யாராவது பதில் சொல்லிட்டா அது டபுள் மீனிங்கா வச்சலாம் பேசுவாங்க. இத பத்தி நான் டீடைலா எதுமே சொல்ல விரும்பல. பட் இந்த சேனல்ல ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்க விஆர் மால்ல ஒரு பொண்ணு கிட்ட பேட்டி கேட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு கிட்ட தான் இருக்கும். அந்த பொண்ணு அவங்க லவ் ஸ்டோரியே சொல்லிடுச்சு. கேமரான்னு கூட யோசிக்காம கடகடன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஐயோ இதெல்லாம் போட்றாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வெஸ்டும் பண்ணிருந்தாங்க. இவங்க அந்த பொண்ணு முன்னாடி அப்லோட்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த அந்த பொண்ணு நமக்கு அப்பா அம்மா இல்லையே, நம்மள அண்ணன் தானே படிக்க வைக்கிறாங்க, நர்ஸா வேலை செய்யற இடத்துல நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்ல எலி மருந்து குடிச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலோட ஆங்கர் விஜய் ஸ்வேதா, கேமராமேன் யோகராஜ் அண்ட் ஓனர் ராம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சேனலை பத்தி பேசுறது நமக்குமே தேவையில்லாத அனிதா. அடுத்தது போலாமா? அடுத்து போட்டு ஒரு வீடியோவால இந்த சேனலே பேன் ஆயிடுச்சு. டைம்ல பெசன்ட் நகர் சென்னையில ஒரு பொண்ணு கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச இந்த வீடியோ பயங்கர வைரலா போய் அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் பேசினாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நம்ம ஊர்ல எதெல்லாம் பப்ளிக்ல பேசவே கூடாதுன்னு நினைப்போமோ அது எல்லாமே பேசியிருந்தாங்க. யாருமே வந்துட்டு இந்த கேரட்டோ இல்ல வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா போய் மாட்டிக்கிது ஒரே டாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் வச்சு அதுக்கப்புறம் இந்த சேனலை பேன் பண்ணி பேட்டி எடுத்த அந்த ஆங்கர் விஜய் அசனா ஜெயில தூக்கி போட்டாங்க. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ட்விஸ்ட் என்னன்னா இதுல கேஸ் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த பொண்ணே தான். ஏன் நீங்களே பேசிட்டு நீங்களே கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இன்னொரு சேனல் பேட்டி எடுத்தாங்க அந்த பொண்ணு கிட்ட. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. அப்படி பேசியிருந்தேன். ஆனா இது கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்காக 1500 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. என்ன பேச வச்சுட்டாங்க. நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தெரியுமா, எனக்கு எந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு தெரியுமா, ஆனா இப்படி என் பேர் மாறினது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த ஆங்கர் கேட்டிருப்பாரு, சரி 1500 ரூபாய்க்கு இப்படி பேசிருக்கீங்க, இதே 3000 கொடுத்தாங்கன்னா இதோட அசிங்கமா பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க போய் 1500 ரூபாய் கொடுத்தாங்களா, அதற்கு உண்டான பேச்சு தான். 1500 ரூபாய்க்கு பேச்சு அதிகரிச்சிருக்குமோ. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? நான் ஒரு 33 குழந்தைகளை வளர்க்கிறேன், அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ற நல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் சொல்ல வேண்டியதானே பேட்டியில
பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? ஹலோ எடிட்டர், உருகிட்டு இருக்கல இந்த நேரம் பார்த்து ஏன்டா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல, புரியுதா? அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரசிகர்களின் ரசிகன் மணி. ரசிகர்களின் ரசிகன் மணி. இவருக்கு 2.59 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கப்பா. இவரு அவங்க வைஃப் கனியோட சேர்ந்து தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. மணி கனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பிள்ஸ் கொஞ்சம் பாப்புலர் இன்ஸ்டாகிராம்ல. அதனால சில காலேஜஸ்க்குலாம் இவரை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பயங்கர வைரல் ஆயிருக்கு. அந்த வைரலான வீடியோ பார்த்துட்டு இன்னும் 2 காலேஜ்லயும் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஓ, இது வேறயா? இது என்ன காலேஜ்? அத பாக்க திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாரு. கெஸ்டா கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இந்த கும்பல்ல இருந்தீங்கன்னா போய் பின்னாடி பெஞ்சில் உட்காருங்க, உங்களை பூமர்னு சொல்லிடுவாங்க. நானும் பின்னாடி பெஞ்சில போய் உட்காந்துக்கிறேன். சரி, இவர் காலேஜ் பக்கம் போனதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இவருக்கும் இவங்க ஒய்ஃப்க்கும் சண்டை, அதனால தனித்தனியா வீடியோ போடுறாங்க. அதுவும் இருக்கட்டும். இவர் எதுவும் புண்ணாக்கிட்டானா இவரை பத்தின ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல அந்த வீடியோல இருக்கிறது நானே கிடையாது, நான் இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் வீடியோ கால் பண்ணி பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த வீடியோல இருந்தது நாதான், ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. டக்குன்னு அட்டென்ட் பண்ண, அப்படி இருந்ததை பார்த்ததும் டக்குன்னு கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நல்லவனா இருக்கேன். யோ, அவனாயா நல்லவன்? இந்த விஷயத்துல இவங்க வைஃபும் இவருக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்புறம் இவருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியா. இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம் பார்த்து ஃபீல் பண்றதா இல்ல இவரை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியலையே. அப்புறம் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த விஷயம் நவம்பர்ல நடந்தது. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ எனக்கு அடிக்கடி கால் வந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு அட்டென்ட் பண்ணேன். அப்போ போய் இப்படி இருந்துச்சு, அதை தப்பா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கூடவே அந்த கேஸா ஃபைல் பண்ணிருக்க டீடைல்ஸையும் போட்டிருந்தாரு. யாருக்காவது யாரையாவது பிடிக்கலனா அவங்களை இக்னோர் பண்ணி போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணணும் அவங்கள? இவங்க எல்லாம் தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா இந்த பாலிமர் நியூஸ் அப்புறம் அந்த நியூஸ் 7 இருக்கு இல்லையா, இந்த சேனல்ல எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணி நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. நியூஸ் 7ல அந்த ரிப்போர்ட்டர் இவருக்கு கால் பண்ணி பேசுற போன் கால் கான்வர்சேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன். இது 2K கிட்ஸ் அஜித் குமார் மாதிரி. அதாவது அவ்வளவு அழகா இருப்பாரான்லாம் எனக்கு தெரியாது. பட் பைக் அப்படின்னா 90s கிட்ஸ்க்குலாம் அஜித் குமார்னா, 2K கிட்ஸ்க்குலாம் டிடிஎஃப் வாசன் தான். பைக் ரேசிங் பண்ணுவாரான்லாம் தெரியாது. இவர் அந்த சூப்பர் பைக் வச்சு நிறைய பிளாக் போடுவாரு. நம்ம போற இடத்துல நல்லத்தோட செய்யுது. அப்புறம் ஏதாவது குழந்தைங்க பார்த்து பைக்கை பார்த்து ஆசைப்பட்டுச்சுன்னா இந்த தங்கம் முறுக்கி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கே கொடுக்கறது. இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு அப்படின்றதுனால இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. சொல்ல போனா 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மணிக்கு ஃபேனோ அது மாதிரி பாய்ஸ் எல்லாம் இவருக்கு ஃபேன். இந்த கன்றாவில பேர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் நார்மலாவே பசங்களுக்கு மத்தியில ட்ரெண்டிங்ல தான் இருந்தாரு. ஆனா ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி அது மூலமா பயங்கரமா வைரல் ஆனாரு. பட் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, தலைவர் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது அப்படியே லைட்டா முறுக்கிருக்காப்ல. இந்த முறுக்கி பாக்குறியா தங்கம் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு முறுக்கிருக்காப்ல. அதே இட கூடமாயி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாட்டு தானே அவர் வச்சிருக்காரு அவரோட சேனல்ல போல. அப்படியா? அவரு திரண்டு வச்சிருப்பாரு. அதனால அவருக்கு அவரோட லைசன்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு அண்ட் கோர்ட்ல கேஸும் ஆயிடுச்சு. வார்னிங் கொடுக்காம ஏன் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா பைபிள்ல ஏகப்பட்ட தடவை வார்னிங் வாங்கிருக்காரு. நான் சொன்னேன்ல இவரு பிளாக் பண்ணுவாருன்னு. அப்படி பிளாக் பண்ணும் போதெல்லாம் இந்த ஸ்பீடோமீட்டர்ல பாத்தீங்களா நான் இவ்வளவு ஸ்பீட்ல போனேன், பாத்தீங்களா நான் 180 ஸ்பீட்ல போனேன் அப்படின்லாம் போட்டு காட்டினாரா. அதனால டோட்டலாவே இவரோட 2 வீலர் லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. 10 வருஷம் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு டிடிஎஃப் வாசன் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. நான் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணல, அப்படியே பைக் திருப்பினா அது ஒரு சூப்பர் பைக்குங்க, அதனால டக்குனு போயிடுச்சு. முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி ஆகுற ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தூக்கிடுச்சு. ஏய் போய் சொல்லாத. சரி சரி, நீங்க பேஷன் பாஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னாரு. உடனே அதான் லைசன்ஸ் புடிங்கிட்டாங்களே, அது நான் எப்படியாவது ஃபாரின்ல போயாவது பண்ணிடுவேன், அதான் பாஸ்போர்ட்டையும் புடிங்கிட்டாங்களே, எப்படியாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. சரி இந்த விஷயம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுற கேப்ல அவர் கார்ல போகும்போது போன் பேசுற மாதிரி ஒரு vlog ஒன்னு எடுத்து போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேரு நீ பைக் லைசன்ஸ் புடிங்கன்னு தெரிஞ்சலையா, ஒரு கார் லைசன்ஸ் போகணுமா அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ பார்த்த வேலை இது. ஒண்ணு அவரும் எவ்வளவு பேரு ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு அவங்க எல்லாம் நிறைய பேர் கொண்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் இளைஞர்களை கெடுக்கிறேன்னா, தெருக்கு தெருக்கு டாஸ்மார்க் இருக்கு, அதெல்லாம் இதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வெகுண்டு எழுந்துட்டாரு. சிட்டிக்கு கோவம் வருது.
இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் ஒத்துக்கிட்டாலும் ஒரு சில பேர்லாம் இன்னும் இவர் மேல கண்ணாத்தான் இருக்காங்க. தம்பி பார்த்து பத்திரம். சரி, கார் லைசன்ஸையும் புடுங்க பாக்குறாங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம விஜய் சித்து நம்ம போன் பேசுறாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கோத்து விட்டாங்க. பாருங்களா, சோசியல் மீடியால ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, மத்தபடி யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரமா பார்த்து அதுக்கு ஒரு லாயரமா போய் அவங்க மேல கேஸ போட்டு விட்டாங்க. இதுல கூட டிடிஎஃப் மேல போட்டுருந்தாங்களா, அதே மாதிரி அவரும் வந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே வந்து செல்போன் பேசிட்டு இருக்காரு. அட போடா, என்னடா வாழ்க்கை எப்படி மாட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீடியோல சில ஃபில்தியான வேர்ட்ஸ், அதாவது தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாங்க. டிராஃபிக் வயலேஷன் ரூல்ஸ் மீறினதுக்காகவும் தகாத வார்த்தையில வந்து யூஸ் பண்ணதுக்காகவும் இங்க சைபர் செல்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சும்மா போயிட்டு இருந்தவனே சரி வா உள்ள போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. சரி, இப்ப டிடிஎஃப் வாசனுக்கும் விஜய் சித்துக்கும் யார் முதலில் செல்வது அப்படின்னு ஒரு போட்டியா நடக்க போகுது. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்பாஸ் ட்ராக். இவரும் ஜெயிலுக்கு போனாரு நடிப்பாரு. அந்த நவரசம் உங்களுக்கு புரியாத அப்படின்றதுக்காக அவர் பேசுற அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த டயலாக கீழேயும் மென்ஷன் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி அவர் எடுக்கிற கண்டென்ட்லாம் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கான்வர்சேஷன், அப்புறம் லவர்ஸ்குள்ள இருக்க கான்வர்சேஷன், அப்புறம் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணுவாரு. அவருக்கும் நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ரொமான்டிக் பாய் அப்படின்ற பேர்ல சுத்தி வந்துட்டு இருந்தவரோட மண்டைக்குள்ள ஒரு ஐடியா முளைச்சிருக்கு. நம்ம ஏன் ஒரு புது கான்செப்ட் யோசிக்க கூடாது? டியூஷன் டீச்சர் அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவுல நடக்கிற ரொமான்ஸ்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் பார்த்த சில பேர் தோ சிக்கிட்டால அப்படின்னு வேகமா ட்விட்டர் பக்கம் போய் போலீஸ் போலீஸ் ஆஃபென்ஸ் கண்டென்ட் ஆன் மைனர் கேர்ள்ஸ் அப்படின்னு போலீஸ் அட்டாக் பண்ணி போட்டாங்க. அவ்வளவுதான், தம்பி அழகா கூட்டு போய் 3 மாசம் நல்லா கவனிச்சு அனுப்பியிருக்காங்க. தம்பியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. நான் எந்த தப்புமே பண்ணலங்க, என்னோட பொங்கல், நியூ இயர், தீபாவளின்னு எல்லாமே ஜெயிலே போயிருச்சு. நானும் 2 அக்கா ஒரு அம்மா இந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா நான் வந்திருக்கேன். வந்துமே இப்படி ஒரு வீடியோ அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. இவர் இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு தெரியுமா பண்றாராம்? எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துல தான் பண்ணிருக்காரு. சொல்லிட்டு பண்ணிருக்கணும். ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்காக இத ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்தாருன்னா அந்த வீடியோலயே மாத்திருக்க மாட்டாரு. அது மூவில வரத தான் நான் அப்படியே பண்றேன். இது எப்படியோ தம்பிக்கே புரிஞ்சிருக்கும். இனிமே நம்ம அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேணான்னு. ஓகே ஆரஞ்சு பிளட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ மூலமா யாரையும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸோட வாழ்க்கை என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்ற நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்தாலுமே இந்த மாதிரி வெரைட்டியா பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றத தெரிவிக்கிறோம். சரி, see you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny. See you. சூப்பர். இது ஏற்கனவே எல்லாம் பார்த்ததுதான். ஆனா அந்த இன்பா வந்து கேள்விதான் பார்த்தேன், யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ பழைய வீடியோல வந்து முன்னாடி போட்டிருந்தோம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோல வந்துருச்சு, போனையே கடிக்கிற மாதிரி ஏதோ ரியாக்ஷன் பண்ணிருக்காரு. அப்போ அதுல கமெண்ட் யாரோ போட்டிருந்தாங்க, இவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. நானும் சும்மா விளையாட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். பார்த்தா உண்மையிலே அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எதனால போயிருக்காருன்னு. அதான் இத இப்போ பேசுனத அத ஃபர்ஸ்டே அந்த வீடியோக்கு முன்னாடி பேசி போட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி, இதுக்காக தான் வீடியோ போடுறாருன்னு. இது வந்து இந்த மூவில எல்லாம் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். நான் அத அப்படியே இது பண்றேன். மூவி சீன்ஸ்லாம் இல்லையா, அது பார்த்தாலே சொல்ல இருக்கணும். அதான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். அதெல்லாம் போடாமே விட்டுருக்கணும். மத்தவங்க நம்ம ஏற்கனவே பேசிட்டு அத்தனாட்டி பேசுறது. ஆமா ஆமா, பெரிய 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 ஆளா ஆவாக பிரச்சனை வரதான் செய்யும். விஜய் சித்து அவங்களுக்கு எல்லாம் அதான் சொல்றல, அது அதுக்குள்ள ஒரு கருப்பு ஆடு இருக்கு. நிறைய பேர் மீம் எடுத்து போட்டாங்க. அது நான் சொல்லி தெரிய வேண்டாம், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கமெண்ட்ல அவரை மாட்டி வாண்டடா அது அந்த லேடி ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியும். அந்த லேடியோட சீனியர் யாருன்னு தெரியும். அந்த சீனியர் யாருக்கு? ஆமா, அதெல்லாம் பிளானிங் தான். அதான் சொல்றல, ஒருத்தர் அதாவது நம்ம கூட இப்போ ஃப்ரெண்டு இருப்பான். அதாவது நம்ம 2 பேருமே பிட் எடுத்துட்டு போயிருப்போம். பார்த்தா அவன் பிட்டு அடிச்சு மாட்டிப்பான். அவன் என்ன பண்ணுவான், நான் மட்டும் பிட் அடிக்கல, இருந்தா இவனும் பிட் அடிக்கிறான் அப்படின்னு மாட்டி விடுவான்ல. அதுதான் நடந்துருச்சு. அதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்